வெல்கம் பேக் டு மை சேனல் மஸ்கட் சிஸ்டர்ஸ் vlog. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிஸ்வா பப்ளிக் ஸ்விம்மிங் பூல் பார்க் தான் பார்க்க போகிறோம். நானும் என்னோடய தங்கச்சி ஃபேமிலியும் 2 ஃபேமிலி கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours ஜர்னி ஆகுதுங்க. இந்த இடம் எதுக்கு காட்டுறோன்னா அந்த இடத்துல தான் நாங்கள் சிக்கன் பிரியாணியை சமைச்சு சாப்பிட்றோம். நாம் என்ன தான் வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போய் சாப்பிட்டாலுமே அந்த இடத்துலையே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்காது. நல்லா என்ஜாய் பண்ணோம். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சுட சுட சர்வ் பண்ணி வாழை இலையில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சின்ன பசங்க கூட நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்புன இடத்துலேருந்து ஐ திங்க் ஒரு 15 minutes தான். பாருங்கள், ரீச் ஆகிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்கள் பசங்க பாருங்கள், நாங்களாம் போகிறதுக்கு முன்னாடியே டியூப்பை மாட்டிட்டு ஓடுறாங்க. நாங்கள் கொஞ்சம் சத்தம் போடவும் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க அவங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஆழமாக இருக்கா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock போல் போயிருந்தோங்க. அப்போ பாருங்கள், யாருமே இல்லை, அவ்வளோவா ரஷ்ஷே இல்லை. சும்மா ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. நானும் என் வீட்டுக்கார பசங்களாம் அங்கே நின்றுட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்குறோம், இது எத்தனை அடி ஆழம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒரு 10 feet மேலே இருக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பசங்களை விட வேணாங்க, வேணும்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் குளிக்க முடியும், இல்லாட்டி டியூப் போட்டுக்கிட்டு சேஃப்டியாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கிளியராக க்ளீனாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். அதுக்கப்புறமா பசங்க குளிக்கிறதுக்கான இடம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு அதில் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ காட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு டைல்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே அந்த 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் குட்டி பசங்க குளிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க குளிக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க அந்த இடம். வாட்டர் தாங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஃப்ளோயிங் வாட்டர் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், அவங்க குளிக்கும் போதே எவ்வளோ நல்லா சுத்தமாக எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. எங்கள் வீட்டில் பெரிய குழந்தைங்க பாருங்கள் எப்படி குளிச்சிட்ருக்குறாங்கன்னு. என் தங்கச்சி தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்குறா, அதனால தான் தங்கச்சி அதில் தெரியல. குளித்து முடிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டோம். அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டெயின் மாதிரி தெரியுது இல்லையா, அங்கே போகலான்னு பசங்களாம் கேட்டாங்க. அதனால் சரி போயிட்டு பார்ப்போம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமா போயிட்டுருக்குறோம். அங்கே பாருங்கள், ரொம்ப ஹைட்டில் பார்த்திங்கன்னா 2 ஒமானி லேடிஸ் அங்கே உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, ஸ்லோப் மாதிரி இருக்குது. ஒரு சில இடத்துல தான் படி இருக்குது, ஒரு சில இடத்துல அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. பாருங்கள், பசங்கள்லாம் வேகமாக மேலே ஏறி போயிட்டு அந்த மவுண்டெயின்லேருந்து அந்த சைடு இந்த சைடெலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டாங்க. கீழே இருந்து நடந்துகிட்டே அந்த வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகி வருதுங்க.
ஃபைனலாக போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு இறங்கும்போது எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு டான்ஸ் வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் போஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். உங்களுக்கும் அந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இதனுடைய கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். பாருங்கள், போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்க, பாய், see you all.